வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிந்தாமணி விடாமல் ரேகாவுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க ஸ்ருதி அதை ஒரு கட்டத்தில் வாங்கி ஆஃப் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மாவோட ஃபோனை பார்த்து ரேகா கண் கலங்கி உட்காந்துருக்க. என்ன ரேகா, எதுக்கு இப்போ அழறீங்க? அழாதீங்கன்னு அவங்க கண்ணை தொடச்சி விடுறாங்க மீனா. நான் சின்ன வயசாக இருக்கப்பவே என்னோட அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அப்பா கூட மட்டும்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்துக்குமே எதுக்குமே எங்கள் அம்மா கூட இருந்ததே இல்லை அப்படின்னு ரேகா கண் கலங்கிட்டு இருக்க. முத்து கொஞ்சம் பாவமாக தான் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருமே கொஞ்சம் வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்க. இன்னைக்கு என்னோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே இப்போவும் அப்படின்னு ரேகா விசும்ப. ரேகா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க ரேகா. வீட்டை எதிர்த்து இப்ப கல்யாணம் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல அவங்களுக்கும் உங்களை பார்க்கணும்னு ஆசை வரும். அப்புறம் அவங்களே தன்னால வந்துருவாங்கன்னு மீனா சொல்றாங்க. ஆமாம்மா, அதுவும் குழந்தெல்லாம் வந்துருச்சுன்னு வையேன், இந்த பகை கோபம் எல்லாமே எல்லாத்துக்கும் மறந்து போயிடும் அப்படின்னு முத்து சொல்றாரு. உண்மைதான், இந்த பாசங்கிற ஆயுதத்தை வச்சு தானே நிறைய பேர் முதுகுல குத்துறாங்க. சந்திராவும் இங்க பாருமா, நீ கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்லன்றாங்க. ரேகா, நீ அழுதா மேக்கப் கலைஞ்சிடும். ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்புறமா போடணும், அப்புறம் உனக்கு தான் லேட் ஆகும். டோன்ட் கிரைன்னு ஸ்ருதி காமெடி பண்ண எல்லாரும் சிரிப்போட ரேகாவை பார்க்குறாங்க. ரேகாவும் லைட்டான சிரிப்போட பார்க்க, ஃபீல் பண்ணாத ரேகா, கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும்ன்றாங்க சீதா. அப்படின்னு தலையாட்டி சமாதானம் ஆகுற ரேகா அப்படியே திரும்பி மீனாவை பார்க்குறாங்க. மீனா ரொம்பவே சங்கடத்தோட மெதுவா முத்துவை பார்க்குறாங்க. இப்படி இங்க உப்பு சப்பு இல்லாம போய்கிட்டு இருக்க ஒரு இடத்துல ஒரு ரெட் கார் வந்து நிக்குது. அதுல இருந்து மனோஜ் இறங்குறாரு. இன்னொரு பக்கத்துல இருந்து மொட்டை பாஸ் சந்தோஷ் இறங்கி வர்றாரு. மனோஜ் அவர் பக்கத்துல வந்து நிக்க, ப்ரோ, நான் கூட அவங்க சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சேன், ஆனா உண்மையிலேயே ரொம்ப பெரிய இடமா தான் இருக்காங்க அப்படின்னு மனோஜை போட்டு ஒரு உழுக்குறாரு. மனோஜ் அப்படியே யோசனையா ஒரு தடவை ஆணு வீட்டை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வர சக்திவேல் அங்க நிக்கிறாரு. அப்பவும் ஒரு மனசுக்குள்ள ஒரே குழப்பம். சார், எல்லாம் சரியா வருமா அப்படின்னு அவரோட நியூமராலஜிஸ்ட் கேட்க, அவரு தோல்ல கைய வச்சு, இப்ப நம்ம நிக்கிறது வீட்டு வாசல்ல இல்ல, உங்களை குபேரன் ஆக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாசல்ல. உள்ள ஒரு அடி எடுத்து வச்சா நீங்க கோடீஸ்வரன் அவர் சொல்ல. மனோஜ் அப்படியே திரும்பி அங்க பாக்குறாரு. மெல்ல நடந்து வாசப்படிக்கு வர்றவரு அப்படியே நின்னுட, என்ன அப்படின்னு மொட்டபாஸ் கேக்குறாரு. அப்போ கனகாவோட அம்மா இவங்க நிக்கிறத பார்த்துட்டு, வாங்க மனோஜ், வாங்க மிஸ்டர் மனோஜ், வாங்க வாங்க அப்படின்னு மாடிப்படியில இருந்து இறங்கி வந்து இவங்களை வரவேற்கிறாங்க. இவங்களும் பதிலுக்கு கையை கூப்பி வணக்கம்னு சொல்றாங்க. நீங்க கால் பண்ணி வரேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உள்ள வாங்க 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 உள்ள வாங்க அப்படின்னு அவங்க உள்ளர போய் இவங்களை கூப்பிட மும்மூர்த்திகளும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. உள்ள வாங்க மனோஜ், உட்காருங்க, வாங்க ப்ளீஸ் அப்படின்னு மற்றவங்களையும் ரிசீவ் பண்றாங்க கனகா அம்மா. மனோஜ் ஒரு பெரிய சோஃபால உட்கார, மற்ற 2 பேர் அங்கங்க உட்காடுறாங்க. எங்க இருந்தோ வேகமா ஓடி வந்த கனகா, ஹாய் ஃப்ரிட்ஜ் மனோஜ், என்னைய பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு அவரை நெருங்கி உட்காந்து கைய கோத்துக்கிறாங்க. அடேங்கப்பா, மனோஜுக்கு தான் எத்தனை பேரு. அங்க அவரு ஒரு பக்கம் பப்பரப்பா மனோஜ்னு கொடுக்க, இவங்க ஃப்ரிட்ஜ் மனோஜ் ஆக்கிட்டாங்க. மனோஜ் ஒரு மாதிரி தடுமாறி போய் திகைச்சு பார்க்க, இவங்க 2 பேரும் அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா கையை இழுத்துக்கிட்டு, என்ன பார்க்க வந்தியா அப்படின்னு கனகா கேட்டுட்டு இருக்க, அவங்க அம்மாவும் கொஞ்சம் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் வாய் திறந்துட்டு ஆன்னு பார்த்துட்டு இருக்க, ஆமாங்கிறாரு மனோஜ். ஃப்ரிட்ஜ் எல்லாம் எங்க அப்படின்னு கனகா கேட்க, அது ஷோரூம்ல இருக்குன்றாரு அவரு. இத பார்க்க அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. மனோஜோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு சந்தோஷ பாக்குற கனகா, நீ என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, போய் ஜூஸ் எடுத்துட்டு வான்றாங்க. கனகாவோட அம்மா மெல்ல போய் கனகா கிட்ட உட்காந்து அவங்கள பிரிக்கலான்னு முயற்சி பண்றாங்க. ப்ரோ, என்ன ஜூஸ் வாங்குறவனே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்லிட்டு இருக்க, மனோஜ் மெதுவா அவங்க கையை எடுத்து விட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கனகா இன்னும் இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. மனோஜ், வா வா நம்ம போலான்றாங்க கனகா. எங்க போகணுங்கிறாரு அவரும். நம்ம ஷோரூம் போலாம், அங்க கூட்டிட்டு போக தானே வந்த அப்படின்னு கனகா கேட்க, அவங்க அம்மா கனகாவை அவங்க பக்கம் திருப்புறதுக்கு, அவங்க அட்டென்ஷனை ஷேக் பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. தோல்ல கையை வச்சு கூப்பிட்டுக்கிட்டே, கனகா இங்க பாரு, ஒரு நிமிஷம் இரு, நாம போலாம், நானும் உன் கூட வர்றேன்றாங்க அவங்க அம்மா. உடனே கனகா அவங்க அம்மா கிட்ட திரும்பி, அப்ப நான் போய் ரெடி ஆகவான்னு கேட்க, நீ போய் ரெடியாவு, நான் போகும்போது உன்னை கூப்பிடுறேன்னு சொல்ல, ஓகே, நான் போய் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னு கனகா மனோஜ் கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா இன்னொரு பக்கம் திரும்பி பேபின்னு கூப்பிட, அம்மான்னு சவுண்டு வருது. அங்க அவங்க மெய்டு போல இருக்கு. வேகமா ஓடி வந்த அம்மான்னு நிக்க, கனகாவை உள்ள கூட்டிட்டு போன்றாங்க இந்த லேடி. சரிங்கம்மா அப்படின்னு அந்த பேபி தலையாட்ட, கனகா வா
போய் ரெடி ஆகுன்னு மெதுவா அவங்க அம்மா அந்த பொண்ணுகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க பொண்ணு. அவங்க அந்த பக்கம் போனதும் சாரி கேட்க மறந்துட்டேன், டீயா காஃபியான்னு கேக்குறாங்க கனகா அம்மா. ஜூஸ் அப்படின்னு வேகமா சொல்ற சந்தோஷ், ஐயோ எனக்கே இது ஒட்டிக்கிச்சே அப்படின்னு மொட்டை மண்டைய வறுக்கு வறுக்குன்னு சொல்லிடுறாரு. அவங்க அப்படியே மனோஜ் பக்கம் திரும்ப, இல்ல எதுவும் வேண்டாம், இவர் தான் எங்களோட நியூமராலஜிஸ்ட் மிஸ்டர் சக்திவேலை இன்ட்ரடியூஸ் பண்றாரு மனோஜ். அவரும் ஒரு புன்னகையோட வணக்கம் சொல்ல இவங்களும் வணக்கம்ன்றாங்க. மனோஜ், நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது முடிவெடுத்தீங்களா அப்படின்னு கனகா அம்மா கேக்குறாங்க. அதை பத்தி பேசதான் நாங்க இங்க வந்தோம். இப்ப நானா எந்த முடிவும் எடுக்கிறது இல்ல, சக்திவேல் சார் சொல்றதுதான் எல்லாமேன்னு மனோஜ் சொல்லி முடிக்க அப்படியே அவங்க அம்மா அவரை பாக்குறாங்க. மேடம், உங்களோட ப்ரப்போசலை பத்தி மனோஜ் சொன்னாரு, அதை பத்தி கொஞ்சம் பேசலாமான்னு சக்திவேல் கேட்க, சொல்லுங்கன்றாங்க கனகா அம்மா. மனோஜுக்கு இப்ப நேரம் ஓஹோன்னு இருக்கு. இப்ப அவர் எந்த தொழில் பண்ணினாலும் ஜெயிச்சிருவாரு. குரு சுக்கிரன் எல்லாரும் 10வது இடத்துல இருக்காங்கன்றாரு அவரு. 10வது இடமா? பிசினஸ் பண்ணணும்னா முதல் இடத்துல தானே இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு கனகாவோட அம்மா கேட்க ஒரு செகண்ட் யோசிக்கிறவரு, அது இவரோட ஜாதகப்படி 10வது இடத்துல இருந்தாதான் தொழில் நல்லா அமையுங்கிறாரு சக்திவேல். ஓ அப்படியா அப்படின்னு கனகா அம்மா கேட்க, ஆமாங்க, அதே மாதிரி உங்க பொண்ணு பேரையும் இவர் பேரையும் சேர்த்து வச்சு கணிச்சு பார்த்ததுல இவரோட ராசிக்கு இவர் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணினா உங்க பொண்ணு ஒரே மாசத்துல குணம் ஆயிடுவாங்கன்னு சக்திவேல் சொல்ல, அப்படியா, நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு சந்தோஷமா ஆச்சரியமா கனகா அம்மா கேட்க, அடிச்சுடு ப்ரோ, சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு மொட்டை பாஸ். ஆமா, இவரோட நேரம் அவ்வளவு நல்லா இருக்குன்னு சக்திவேல் சொல்ல, அப்படியா அப்படின்னு மனோஜ் பிரமிப்பா பார்த்துட்டு இருக்காரு. பாரு ப்ரோ, உனக்கு இவர் எவ்வளோ முட்டு கொடுக்குறாருன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி மொட்டை பாஸ் பார்த்துட்டு இருக்க கனகாவோட அம்மா ஏக சந்தோஷத்தோட மனோஜை பாக்குறாங்க. இவரோட பாசிட்டிவ் வைப் உங்க பொண்ணுக்கும் சேர்த்து வேலை செய்யும்னு சக்திவேல் சொல்ல, அவ்வளவு பவரா இவனுக்கு அப்படின்னு மனசுக்குள்ள பேசிட்டு இருக்காரு மொட்டை பாஸ். கனகா அம்மா ரொம்ப வியப்போட, எனக்கு இதெல்லாம் கடவுள் போட்ட முடிச்சு மாதிரி இருக்கு, இல்லனா என் பொண்ணு தானா இவர் ஷோரூமை தேடி போவாளான்னு அவங்க கேக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே பிரபஞ்சத்தால எழுதப்பட்ட முடிவுன்றாரு சக்திவேல். அப்போ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கனகாவோட அம்மா ஆர்வமா கேட்க, அது அது அப்படின்னு மனோஜ் திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்க அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இப்படி சொதப்புறாரு, சம்மதம்னு சொல்ல வேண்டியது தானேன்னு சக்திவேல் பார்த்துட்டு இருக்காரு. என்ன மனோஜ், என்ன முடிவெடுக்க போறேன்னு மொட்டை பாஸ் பார்த்துக்கிட்டே இருக்க அவருக்கு சம்மதம் தான், ஆனா அதுல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குன்னு மனோஜுக்காக அவரோட சக்திவேலே பேசுறாரு. அதை மட்டும் நீங்க தீர்த்து வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட, என்னன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா சரி பண்ண பாக்குறேன்றாங்க கனகா அம்மா. நீங்களே சொல்லுங்கன்னு மனோஜை கோத்து விடுறாரு அவரு. அடுத்த வார்த்தையை கனகா அம்மா மாப்பிள்ளன்னு கூப்பிட அப்படியே அதிர்ந்து போய் திரும்பி பாக்குறாரு மனோஜ். சக்திவேல் ரொம்ப சந்தோஷ புன்னகையோட பாக்குறாரு. மொட்டபாஸ்க்கு ரொம்ப சந்தோஷம், ஜீபும்பா மாதிரியே சிரிக்கிறாரு. என் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா என்னால முடிஞ்ச எதை வேணாலும் செய்வேன், எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்கன்றாங்க கனகா அம்மா. மனோஜ் அவங்களையே பார்த்துட்டு லைட்டா தயங்கிட்டு, மேடம் அது அப்படின்னு லைட்டா அந்த பக்கம் தலையை சாய்க்க, அட என்ன ப்ரோ இன்னும் மேடம்னு சொல்லிக்கிட்டு, அவங்க உங்க ஆன்ட்டின்னு கூப்பிடுங்கிறாரு மொட்டை பாஸ். மனோஜும் திரும்பி அவங்க பக்கம் திரும்பி, ஆன்ட்டி இதுல ஜோசியம் சம்பந்தப்பட்டதுனால சக்திவேல் சார் பேசினாதான் சரியா இருக்கும், அவருக்கு தான் எந்த கட்டத்துல என்ன இருக்குன்னு தெரியும் அப்படின்னு மனோஜ் சக்திவேலை பார்க்க சக்திவேல் ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அவருக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகல, அது நடக்கணும்னா அவருக்கு உடனே இப்ப ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சக்திவேல் விஷயத்த உடைச்சிட, ஓ அப்படின்னு எதுவும் சொல்லாம யோசனையா பாக்குறாங்க கனகா அம்மா. மனோஜும் ஒரு எதிர்பார்ப்போட கொஞ்சம் திகிலோட அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறவங்க 10 லட்சம் தானே கொடுத்துடலான்றாங்க அசால்ட்டா. மனோஜுக்கு குபீர்னு ஒரு சந்தோஷம் வருது. அப்படி அவரு சக்திவேலை பார்க்க, பாத்தியா நான் சொன்னேன்ல வாசக்கதவை ராசலட்சுமி தட்டுகிற நேரம் இதுன்னு அவர் பாக்குறாரு. மொட்டபாசும் சந்தோஷமா பார்க்க, ஆனா ஒண்ணு, என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு கனகா அம்மா சொல்லிடுறாங்க. 3 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு மனோஜ் அவங்க பக்கம் திரும்ப, 10 லட்சம் என்ன, நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் தருவேன், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க கட் அண்ட் ரைட்டா சொல்லிட மனோஜ் படக்குன்னு சக்திவேலை பாக்குறாரு. என்னங்க மேடம் இப்படி சொல்றீங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லையேங்கிறாரு அவரு. உங்களுக்கு 10 லட்சங்கிறது சின்ன அமௌண்ட் தானேன்னு சக்திவேல் கேட்க கனகா அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
நீங்க அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா டைவர்ஸும் கிடைச்சிரும், இவரோட பிசினஸும் நல்லா டெவலப் ஆகும். உங்க பொண்ணோட கல்யாணம் முடியும் போது இவர் எந்த கடனும் இல்லாம இருக்கணும், அதுக்கு தான் சொல்றேன்றாரு சக்திவேல். மனோஜும் ஆமான்ற மாதிரி அவங்கள திரும்பி பார்க்க, இல்ல அது மட்டும் என்னால முடியாது. என்னோட ஆடிட்டர் அட்வைஸ் படி என் பொண்ணோட கழுத்துல தாலி ஏறினாதான் எவ்வளவு பணம்னாலும் என்னால தர முடியும். இதுல என்ன கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே சொல்லிடுறாங்க கனகா அம்மா. என்னங்க சார் இப்படி பேசுறாங்கன்ற மாதிரி மனோஜ் அவரை பார்க்க, மொட்டை பாஸ் கனகா அம்மா பக்கம் திரும்புறாரு. அது கரெக்டு தாங்க, ஆனால் டைவர்ஸ் ஆகாமல் கல்யாணம் பண்ண முடியாதே அப்படின்னு அவர் சொல்ல, 10 லட்சம் கொடுத்தா டைவர்ஸ் கிடைச்சிரும்லன்னு கனகா அம்மா கேட்குறாங்க. உடனே மனோஜ் பரபரப்பா ஆமாங்கிறாரு. கொஞ்சம் யோசிக்கிற கனகா அம்மா, அப்போ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கிக்கலாமே அப்படின்னு அவங்களே ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. மனோஜ் குழப்பத்தோட என்னங்க சார் இப்படி சொல்றாங்கன்னு சக்திவேல் கிட்ட கேட்குறாங்க. சக்திவேல் மெதுவா எழுந்து கை மேல கையை வச்சுக்கிட்டு வீட்டோட ஒரு மூலையை பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு. 3 பேர் எழுந்து அவர் பக்கத்துல வர்றாங்க. அப்போ ஒண்ணு செய்வோம், இப்ப இவருக்கு டைம் நல்லா இருக்கு, இப்பவே இவர் கல்யாணம் பண்ணினாதான் உங்க பொண்ணும் சீக்கிரம் குணமாகுவாங்க, அதுக்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்குங்கிறாரு சக்திவேல். சொல்லுங்க என்ன வழின்னு கனகா அம்மா கேக்குறாங்க. இப்ப சட்டப்படி இவருக்கு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கல்யாணம் பண்ண கூடாது, பணத்தை கொடுத்து டைவர்ஸ் வாங்கிடலாம்னா அதுக்கும் நீங்க இவர் உங்க பொண்ணு கழுத்துல தாலிய கட்டினாதான் கொடுப்பேன்னு சொல்றீங்க. இப்ப சிக்கல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, அதனால பேசாம உங்க வீட்லயே சிம்பிளா கல்யாணத்தை நடத்திடுவோம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, எல்லாருமே ஆன்னு பாக்குறாங்க. ஏன் வீட்லயா அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஆமா அப்படிங்கிறாரு சக்திவேல். சார் என்னங்க சார் சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் அதிர்ச்சியா கேட்க, இருங்க இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறவரு திரும்பி யாருக்கும் சொல்லாம, தர்மப்படி இவர் உங்க பொண்ணு கழுத்துல தாலிய கட்டட்டும், அதுக்கப்புறம் நீங்க பணம் கொடுப்பீங்கல்லன்னு அவர் கேட்க, அந்த லேடியும் கண்டிப்பாங்கிறாங்க. அதை வச்சு இவருக்கு டைவர்ஸ் வாங்கிடுவோம், டைவர்ஸ் கிடைச்சதும் கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படியே வச்சுக்கலாம், என்ன சொல்றீங்கன்னு சக்திவேல் கேக்குறாரு. கனகா அம்மா யோசிக்க, இவங்க 2 பேரும் அவங்களையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் யோசிக்கிறவங்க மனோஜ் பக்கம் திரும்பி, உங்களுக்கு ஓகேவா மாப்பிள்ளன்னு கேக்குறாங்க. மனோஜுக்கு ஒரே திகிலா இருக்கு. அவரு சக்திவேலை பார்க்க, மேடம் இந்த விஷயத்துல உங்க முடிவு தான் முக்கியம், இவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ சரி நீங்க சொல்ற மாதிரியே நடக்கட்டும்ன்றாங்க கனகா அம்மா. சக்திவேல் ரொம்ப சந்தோஷமாகி ரொம்ப சந்தோஷம்னு வார்த்தையிலையும் சொல்லிட்டு மனோஜை பார்க்க, அவரு குழப்பமா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க நல்ல நாள் பார்த்துட்டு கல்யாணத்துக்கு எப்பன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு தாலி கட்டின அடுத்த நிமிஷமே நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறேன்றாங்க கனகா அம்மா. நல்லது, எல்லாம் சுமூகமா முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி நான் பஞ்சாங்கம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். வர்ற 7ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. 9 கிரகங்களும் இவர் ஜாதகத்துல ஒண்ணு சேருது. அதனால அன்னைக்கு கல்யாணத்தை வச்சா உங்க பொண்ணும் குணமாயிடுவாங்க, இவரும் பிசினஸ்ல பெரிய ஆளா வருவாரு. அதனால நாம 7ஆம் தேதிய கல்யாணத்தை வச்சுக்குவோன்றாரு சக்திவேல். ரொம்ப சந்தோஷங்க, அப்ப கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு கனகா அம்மா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு சக்திவேல். ஆனா மனோஜ் அதிர்ச்சியோடவே பார்த்துட்டு இருக்க சக்திவேல் மெதுவா அவரை திரும்பி பார்க்கறாரு. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, இவ ஏதாவது சொதப்பிடுவானோ அப்படின்னு சக்திவேல் பார்த்துட்டு இருக்க மனோஜ் மெல்ல அவர்கிட்ட வர்றாரு. சார் இது அப்படிங்க அவர் தோல்ல கைய வச்சு ஒரு அமுக்கமுக்கி, கண்டிப்பா இது நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட, மனோஜ் அப்படியே குழப்பத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாரு. சிந்தாமணியும் மூர்த்தியும் போற கார் ஒன்னும் பறந்து போகல, நகர்ந்து தான் போயிட்டு இருக்குது. ஐயோ இன்னும் 1/2 மணி நேரம் தாங்க இருக்கு, சீக்கிரமா போக சொல்லுங்க அப்படின்னு சிந்தாமணி டென்ஷன் ஆகி அழுகாத குறையா சொல்ல, பக்கத்துல வந்துட்டோம் சிந்தாமணி, போயிடலாம் பயப்படாதங்கிறாரு அவரு. நம்ம பொண்ணு அந்த பையன் கல்யாணம் பண்ணிட கூடாதுங்க, அதுவும் ஓடி போய் கல்யாணம் பண்ணினாங்கன்னு தெரிஞ்சா நம்ம மானம் மரியாதை எல்லாமே போயிடும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, புரியுது, இத்தனை வருஷம் நாம கட்டி காத்த கௌரவம் எல்லாம் போயிடும், வெளியில தலை காட்ட முடியாது, ரேகாவை நாம வீட்டை விட்டு வெளியில அனுப்புனதுதான் தப்பா போச்சு, எப்படியாவது கல்யாணம் நடக்காம தடுத்துடலாம், பயப்படாத அப்படிங்கிற மூர்த்தி, டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போங்கன்றாரு. சரிங்க சார்னு டிரைவர் ஓட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் அந்த முத்து மீனாவால தான், சும்மாவே விடமாட்டேன் நான் அவங்கள அப்படின்னு சிந்தாமணி பொறுமைக்கிட்டே நெத்தியில கைய வச்சு தடவிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வர்றாங்க. இங்க கல்யாண வீடு ஜோரா ரெடி ஆயிட்டு இருக்கு. நாதஸ்வரம் தவில்னு உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் அங்கங்க நின்று பேசிட்டு இருக்கு. விஜயா தான் டென்ஷனா இருக்காங்க. ஒரு ரூம்குள்ள இருந்து அண்ணாமலையும் பாட்டியும் உட்கார்ந்துருக்க இடத்துக்கு வர்றவங்க,
ஏங்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க. எப்ப ஆரம்பிப்பாங்கன்னு விஜயா கேட்க, இன்னும் முகூர்த்த நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் இருக்குல்ல, நீ ஏன் அவசரப்படுறன்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஐயோ என்ன சொல்றதுன்னு விஜயா தடுமாறிட்டு இருக்க. அதுதானே, பொண்ணு மாப்பிள்ளைக்கு கூட இவ்வளவு அவசரம் இல்ல, நீ ஏன் பறக்குறன்னு பாட்டி கேக்குறாங்க. அதுக்குள்ள சமாளிச்சுக்கிற விஜயா கொஞ்சம் வழிஞ்சிட்டு, அது இல்லத்த, எதுவும் லேட் ஆயிடக்கூடாதுன்னு தான் கரெக்டா முகூர்த்த நேரத்துக்குள்ள தாலி கட்டிடணும்ல, இல்லன்னா அப்புறம் யமகண்டம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு விஜயா சொல்ல, என்னடா இது இவ்வளவு பொறுப்பா பேசுறான்னு பாட்டி ஆச்சரியத்தோட அண்ணாமலைய பாக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் ஆரம்பிக்காது, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடலாங்கிறாங்க பாட்டி. சரிங்க அத்த அப்படின்னு அவங்க ஒரு வழி வழிஞ்சிட்டு அங்கிருந்து போக, என்னமோ தெரியலன்னு அண்ணாமலை பார்த்துட்டு இருக்காரு. ஷோ இன்னும் அவளை காணோமே அப்படின்னு விஜயா இருப்பு கொள்ளாம இங்கேயும் அங்கேயுமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி அதை விட டென்ஷனா உட்கார்ந்துருக்காங்க. என்னக்கா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு முத்து சமையல் ஏரியாவில் வந்து பார்க்க, அங்க ஒரு பேசின் ஃபுல்லா வடையா இருக்கு, மேல கொஞ்சம் இலையை போட்டு மூடி வச்சிருக்காங்க. ரெடி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இந்தா செல்வன்னு ஒரு வடைய முத்து எடுத்து அவர் கையில கொடுக்குறாரு. சுட சுட இருக்குப்பா அப்படின்னு அவர் அதை பிச்சு வாயில போட, முத்து ஒரு வடை எடுத்து அப்படியே கடிக்கிறாரு. ஆஹா, நம்ம ஊர்ல செய்யற எல்லாத்துக்குமே தனி டேஸ்ட்டுக்கா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ஆமாப்பா, நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி வரமாட்டேங்குதுப்பாங்கிறாரு செல்வம். அப்போ மீனா அங்க வந்து, ஏங்க ஆரத்தி எடுக்க பூசணிக்காய் வாங்க சொன்னேன்ல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வாங்கியாச்சு மீனா, இந்தா வடையை சாப்பிடும் முதல்ல அப்படின்னு கொடுக்குறாரு கொஞ்சம் பிச்சு. செல்வம் அந்த வடையை முடிச்சுட்டு போய் அடுத்த வடையை எடுத்துக்கிறாரு. நல்லா இருக்கா அப்படின்னு முத்து கேட்க, நல்லா இருக்குங்கன்னு சாப்பிடுறாங்க மீனா. அப்போ அந்த லேடி இன்னொரு பேசினை திறந்து, முத்து தம்பி இந்தா ஸ்வீட்டு சாப்பிடு அப்படின்னு ஒரு போண்டா மாதிரி இருக்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. இல்லக்கா எல்லாத்தையும் இப்பவே சாப்பிட முடியுமா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், கல்யாண முகூர்த்தம் முடியட்டும் அப்படிங்கிறாரு முத்து. எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, மச்சான் கல்யாணத்துல எல்லாரும் திருப்தியா சாப்பிட போறாங்கன்னு அண்ணம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, நீ எப்ப விருந்து வைக்க போறேன்னு அவங்க கேக்குறாங்க. விருந்தா, அதுதான் கல்யாணத்துக்கு எல்லாம் தடபுடலாம் நடக்குதில்லைங்கிறாரு முத்து. அது இல்லப்பா, நீங்க 2 பேரும் எப்ப அப்பா அம்மா ஆகி விருந்து வைக்க போறீங்கன்னு அண்ணம்மா கேக்குறாங்க. அப்படி போடுங்க அப்படின்னு செல்வம் அவங்க எடுத்த ஸ்வீட்டை தன்னோட கையில வாங்கிக்கிறாரு. ஊர்ல உலகத்துல ஒரு விசேஷம் வந்துட்டா போதுமே, எப்ப கல்யாணம் எப்ப குழந்தைன்னு இதையே கேட்க வேண்டியது. முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்க்கா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம இந்த வடையை எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிற முத்து மீனா கிட்ட வந்து இன்னொரு வாய் பிச்சு ஊட்டி விடுறாரு. அண்ணம்மாவும் சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அப்படியே போய் அங்க ஜாங்கிரி என்னாச்சுன்னு பாருங்கன்னு அவர் சொல்ல, அண்ணம்மா அந்த பக்கமா போறாங்க. ஐயோ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு சிந்தாமணி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே வர, என்ன இவங்களும் கல்யாண ஏற்பாடை பண்ண மாட்டேங்கிறாங்க, அவளும் வந்து தொலைய மாட்டேங்கிறா அப்படின்னு டென்ஷனா விஜயா நிக்கிறாங்க. அப்போ வெளியே இருந்து மீனா வீட்டுக்குள்ள வர, விஜயா மீனாவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயர்கிட்ட மீனா வந்து நிக்க, மீனா பொண்ணுக்கு நலுங்கு வைக்கணும் இல்ல, பொண்ணை கூட்டிட்டு வாமான்றாங்க. இப்ப நலுங்கு வைக்கணுமான்னு அண்ணாமலை கேட்க, ஏன்பா அப்படி கேக்குற, கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ற சடங்கு தானேங்கிறாங்க பாட்டி. இல்லம்மா, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நேரா முகூர்த்தத்துக்கே போயிடலாமே அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. ஐயோ கல்யாணத்தை முடிச்சிருவாங்களோ, இவ்வளவு வேற இன்னும் காணமேன்னு டென்ஷனா பாக்குறாங்க விஜயா. உடனே ஏங்க இப்படி நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் மாத்தக்கூடாதுங்க, உடனே கல்யாணத்தை முடிச்சா எப்படி, இன்னும் ஆளு வரணும் இல்லைங்கிறாங்க விஜயா. அப்போ உள்ளர வந்த முத்துவும் மீனாவும் விஜயாவையே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை புரியாம ஆளு வரணுமா அப்படின்னு பாக்குறாரு. இல்லைங்க, இன்னும் இந்த ஊர்ல இருக்க ஆளுங்கெல்லாம் வரணும்ல அப்படின்னு விஜயா கேட்க, எல்லாரும் இங்கே தானே இருக்கோம் அப்படின்றாங்க பாட்டி. இருந்தாலும் எல்லாம் முறைப்படி நடக்கணும் இல்லத்த அப்படிங்கிற விஜயா, மீனா நீ போய் பொண்ணை கூட்டிட்டு வான்றாங்க. சரிங்க அத்த அப்படின்னு மீனா அங்கிருந்து போக, பரவாயில்ல அண்ணாமலை, எல்லாத்தையும் முறையா செய்யணும்னு விஜயா பொறுப்பா தான் இருக்கா அப்படின்னு பாட்டி ரொம்ப பாராட்ட, விஜயா அப்படியே தன்னடக்கத்தோட சிரிச்சுட்டு அங்கிருந்து போறாங்க. ஆடு இதுக்கு மியா மியான்னு கத்துது, இது ஒன்றும் சரியில்லையேங்கிற மாதிரி அண்ணாமலை விஜயாவை பார்த்துட்டு இருக்க. முத்து அவங்க அம்மாவை அதே பார்வை தான் பாக்குறாரு. கொஞ்சம் தள்ளி போற விஜயா, இதுங்க பாட்டுக்கு சட்டப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டா எப்படி, அந்த சிந்தாமணி உள்ள வரும்போதுதான் அவ பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும், அவ கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வரணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு கோஸ்ட் மாதிரி நின்னுட்டு இருக்காங்க விஜயா. கார் வருது வந்துகிட்டே இருக்குது. சிந்தாமணி மறுபடியும் போன் எடுத்து அவங்க மகளுக்கு கூப்பிட்டு பார்த்து, ரேகா போன் எடு ரேகா அப்படின்னு புலம்புறவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இங்க எல்லா பக்கமும் அப்படியே கூட்டம் சேர்ந்துருது. சத்யாவை முத்து ஒரு 4-5 பேர் கூட்டிட்டு வர,
சத்யாவோட பார்வை அப்படியே ரேகா ரூம் பக்கம் போகுது. அப்போ சரியா மீனா, ஸ்ருதி, சீதான்னு அவங்களும் ரேகாவை கூட்டிக்கிட்டு ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வர்ற ரேகாவும் சத்யாவை பார்க்க ரெண்டு பேரும் ஒருத்தர் சலிக்காம சைட் அடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா மணமேடையை நோக்கி வர்றாங்க. இங்க இவங்க போன்லயே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. பயப்படாத பக்கத்துல வந்துட்டோம், போயிடலாம் அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு மூர்த்தி. அந்த பக்கத்துல இருந்து சத்யாவும் இந்த பக்கத்துல இருந்து ரேகாவும் வந்து நிக்க, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நலங்க ஆரம்பிக்கலாம்ல, நீ வாம்மா, வா 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 அப்படின்னு ரேகாவை கையை பிடிச்சி விஜயாவே கூட்டிக்கிட்டு போறாங்க மணமேடைக்கு. போங்க உட்காருங்கன்னு விஜயா உட்கார வைக்க முத்து அவங்க பாட்டிக்கிட்ட வர்றாரு. பாட்டி போய் ஆரம்பிங்க, நல்ல நேரத்துலங்கிறாரு. ஆரம்பிக்கலாம்ல அப்படிங்கிற விஜயா, சம்மந்திமா ஆரம்பிங்க அப்படின்னு மீனாவோட அம்மா கிட்ட பரபரப்பா சொல்றாங்க. இல்லைங்க சம்மந்தி, பெரியவங்க அவங்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்ன்றாங்க மீனா அம்மா. வாங்கம்மான்னு அவங்க கூப்பிட, வாங்கத்த வாங்க அப்படின்னு விஜயா அவங்க கையை பிடிச்சி தூக்கி விட, வாங்க பாட்டி அப்படின்னு முத்துவும் கூப்பிடுறாரு. விஜயா பாட்டிய பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட கூட்டிட்டு போக இங்க கார் பாஞ்சிட்டு இருக்கு. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போப்பா அப்படின்னு மூர்த்தி சொல்ல, சரிங்க சாருங்கிறாரு அவரு. நலங்கு வைக்கிற சடங்கை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தட்டை பாட்டிக்கிட்ட கொடுக்க சந்தனத்தை எடுத்தவங்க ரேகாவோட கன்னத்துல தடவுறாங்க. கார்ல வர்ற ரெண்டு பேரும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. உட்கார முடியல, நிக்க முடியல, எதுவும் பண்ண முடியாம அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடணுங்க, அவனை நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்ட விடக்கூடாது அப்படின்னு சிந்தாமணி கொந்தளிச்சிட்டு இருக்க, பாட்டி நலங்கு வச்சுட்டு அவங்க மேல அட்சத பூ அள்ளி போட்டுட்டு இருக்க விஜயா வெளியே பாக்குறாங்க. என்ன ஏதாவது வண்டி சத்தம் கேக்குதா, யாராவது வர்றாங்களான்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. பாட்டி நலங்கு வச்சு முடிச்சுட்டு அடுத்து மீனா அம்மா கிட்ட கொடுக்க அவங்களும் வைக்கிறாங்க. விஜயாவோட பார்வை இந்த பக்கம் ஒரு கண்ணும் அந்த பக்கம் ஒரு கண்ணுமா இருக்கு. அங்க சிந்தாமணி டென்ஷனோட ஹைக்கில் இருக்காங்க. பாட்டி நலங்கு வச்சு முடிச்சுட்டு வந்து பக்கத்துல உட்காடுறாங்க நம்மளை கிட்ட. சத்யா ரொம்ப ரசனையோட ரேகாவை பார்த்துட்டு இருக்க. அங்கங்க ஒரே கூட்டமா இருக்கு. அடுத்ததா மீனா நலங்கு வச்சுட்டு அவங்க மேல கொஞ்சம் பெட்டல்ஸை போட்டுட்டு வாழ்த்துக்கள் ரேகான்னு கை கொடுக்க அவங்களும் தேங்க்ஸ்ன்றாங்க. சிந்தாமணி வெடிக்க போற பாய்லர் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அடுத்து சீதா ரேகாவோட கன்னத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் தொடச்சு விட அதை ரொம்பவே பார்த்து ரசனையோட சிரிச்சிட்டு இருக்காரு சத்யா. எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் உன் கன்னத்தை நான் மட்டும் தான் தொடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சிரிச்சிட்டு இருக்க முத்து அவரை எட்டி பார்த்துட்டு வெக்கப்படுறான்டா அப்படின்னு சொல்லி ரவிகிட்ட சிரிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததா ஸ்ருதி நலங்கு வைக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் ஹைவேஸ்ல வந்துட்டு இருந்த கார் இப்ப ஊருக்குள்ள வந்துருச்சு. அடுத்ததா விஜயா சத்யாவுக்கு முதல் ஆளா நலங்கு வைக்கிறாங்க. அப்புறம் சந்தோஷமா நலங்கு வச்சு முடிச்சதும் கையெடுத்து கும்பிட, நீ போய் வை பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அந்த பக்கம் வர, வாங்கன்னு மீனா பார்வதியை கூப்பிடுறாங்க. அடுத்து பார்வதியை ரொம்ப சந்தோஷமா நலங்கு வச்சிட்டு இருக்க கார் ஸ்பீடா ரெண்டா பெரிய ரோட்ல வருது. ஸ்ருதி பக்கத்துல நிக்கிற ரவி கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் நலங்கு வைக்க தான் போறாங்க. இதோட இவனோட ஃப்ரீடமே போகுதுன்றாரு. ஓ, சாருக்கு ஃப்ரீடம் போயிருச்சோ அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இல்ல சும்மா காமெடி அப்படின்னு சமாளிக்கிறாரு அவரு. மொத்தம் இதை பக்கத்துல நின்று கேட்டு சிரிச்சிட்டு இருக்க, இருக்குடா உனக்கு அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க பல குரல். ரவி ஊருக்கு போன உடனே உனக்கு தனியா நலங்கு இருக்குடாங்கிறாரு. அடுத்து இன்னொருத்தர் சத்யாவுக்கு நலங்கு வைக்க கார் வயல்வெளிகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிறது. சிந்தாமணி கார்ல படு டென்ஷனா பார்த்துக்கிட்டு இருக்க இங்க ரேகா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னமுமே சத்யாவோட கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு மதில் மேல பூனையா தான் இருக்கு. இன்னைக்கும் எந்த முடிவும் தெரியல. ஆனா மனோஜ் கல்யாணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்குங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.